நம்மள பல பேர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருப்போம். ஆனா நம்ம வீட்லயே பூஜை அறை இருக்கும். இருந்தாலும் நாம ஏன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம்? காரணம் என்னன்னா, நம்ம கோவிலுக்கு போகும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா கிடைக்கும். மனசுல ஒரு மன நிம்மதி இருக்கும். அதே மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்ம மனசுல உருவாகும். அதனாலதான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறோம். அப்படி நம்ம கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு பயபக்தியோட தான் நம்ம போவோம். ஆனா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற இந்த ஒரு கோவிலுக்கு மக்கள் போனாங்கன்னு சொன்னா பக்தியை விட பயம் தான் அதிகமா கலந்து போறாங்களாம். அதுக்கு என்ன காரணம், அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பொதுவாகவே கோவில்கள்னு சொன்னால் ஆன்மீகத்தை பறைசாற்றக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற இந்த கோவில்கள் பார்த்தீங்கன்னா கிராடு கோவில்கள் என்று அழைக்கப்படுது. இந்த கோவில்கள் பயத்துக்கும் அமானுஷ்யத்துக்கும் புகழ்பெற்ற கோவில்களாக திகழுது. இந்த கிராடு கோவில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் அமைந்து காணப்படுது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா தார் பாலைவனத்துக்கு பக்கத்தில் இந்த கோவில்கள் அமைந்து காணப்படுது. காடுகள் நிறைந்த பாலைவன பகுதியில் இந்த கோவில்கள் அமைந்திருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு போற வழி பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட் தளமிட்டு ரொம்பவே அழகா பராமரிக்கப்பட்டு வருது. ஏன் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் ஒரு பயத்தோட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மற்றும் ஆச்சரியமான ஒரு தகவலும் இருக்கு. என்னன்னா, இந்த கோவிலுக்கு 6 மணிக்கு மேல போனீங்க அப்படின்னா கல்லா மாறிடுவீங்களாம். அப்படின்னு நான் சொல்லல, அந்த உள்ளூர் மக்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே ஸ்ட்ராங்கா இதை நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கூட 6 மணிக்கு மேல இந்த கோவில்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அந்த பக்கமே யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள போனா கல்ல ஆயிடுவாங்க அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, வெளியூர்ல இருந்து போகக்கூடிய மக்களும் சரி ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இப்போ நம்ம ஊர் சைட்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டுல ஏதாச்சும் ரொம்ப நாள் தீராத பிரச்சனையா இருந்தது அப்படின்னா புனித தலங்களுக்கு போயிட்டு இரவு தங்கிட்டு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே போயிட்டு ஏதாச்சும் ஒரு கோவில்ல நைட்டு தங்கிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போதே திடீர்னு சிலையா மாறிடுவீங்களா அப்படின்னு இந்த கோவிலுக்கு ஒரு சாபம் இருக்கிறதா அந்த உள்ளூர்வாசிங்க நம்புறாங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி என்ன கதை சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும் அந்த முனிவருக்கு இந்த மக்கள் செய்த ஏதோ ஒரு செயல் பிடிக்காத காரணத்தினாலும் இந்த மக்களை கல்லாக போகும்படி அந்த முனிவர் சபிச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு 6 மணிக்கு மேல வந்தா கல்லா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த முனிவர் இப்பவும் அந்த கோவிலுக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னும் பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுடைய எலும்புகளும் இந்த கோவில்ல பாதுகாக்கப்படுது அப்படின்னும் அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரும் கட்டுக்கதை சொல்றாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த கோவிலை பார்த்து வெளியூர்ல இருந்து வரவங்களும் பயப்படுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. இப்போ உள்ளூர் மக்கள் சொல்ற கட்டுக்கதைக்கு ஏத்த மாதிரியே இந்த கோவில்ல சுவர்கள் தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனித உருவங்கள் கொண்ட சிலைகள் காணப்படுது. இந்த சிலைகள் எப்படி இருக்குன்னா, உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் அப்படியே கல்லா மாறினா எப்படி இருக்கும் அதே மாதிரி காணப்படுது. அதனாலதான் அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பாக்குற வெளியூர் பயணிகளுக்கே ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோவில் என்னதான் பயத்துக்கு புகழ்பெற்ற கோவிலா இருந்தாலும் இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது என்று நம்பப்படுது. பழமைக்கு மட்டும் இல்லைங்க, கட்டிடக்கலைக்கும் பெயர் போன ஒரு கோவிலா இது திகழுது. சொல்ல போனா இந்த கோவிலானது ராஜஸ்தானின் கஜுராஹோ என்று அழைக்கப்படுது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டமான 11ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டு, இந்த 2 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல சாளுக்கிய மன்னர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ராஜபுத்திர மன்னர்கள் தான் இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா நிகழ்ந்த பல படையெடுப்புகளால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் சிதைந்து போன நிலையில காணப்படுது. இப்போ மிஞ்சி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 கோவில் மட்டும்தான். அந்த 5 கோவில்லையே சோமேஸ்வரர் கோவில் தான் பிரம்மாண்டமான கோவிலாகவும் முழுமையான கோவிலாகவும் உள்ளது. மற்ற கோவில் எல்லாமே பாதி சிதைந்த நிலையில தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவில் மட்டும் இல்லாம விஷ்ணு கோவில்களும் காணப்படுது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா மாரு குர்ஜரா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு.
இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்த இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே மனிதர்கள் இங்கே போனால் 6 மணிக்கு மேலே கல்லாயிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? இல்லை இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.